ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாழி முன் பிறந்தாள், கலியுகம் பிறக்கும் முன் கால் நாழி முன் பிறந்தாள், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தாள், மூவரை ஈன்றெடுத்தாள், செத்து பிழைத்தாள், சிவனுக்கே பாரியானாள், மாண்டு பிழைத்தாள், மறுரூபமான மாயசக்தி, எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பிறை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலையனூர் அங்காளனுடைய ஊஞ்சல் தாலாட்டு மடம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த அம்மா கலியுகத்தின் கண் கண்ட தெய்வமாக இருந்துகிட்ருக்காங்க. அதனால தான் நிறைய பேர் இப்போ வந்துட்டுருக்காங்க. இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா மாலை போட்டுக்கிட்டு எக்கச்சக்கமான பஸ்கள் வந்தபடியே இருந்தது. எக்கச்சக்கமாக எல்லா ஊர்லேருந்து. ஏன்னா இப்போ மலையனூரை பார்க்கணும், அம்மா தரிசிக்கணும், ஏன்னா அம்மா கிட்ட போனால் நம்ம ஒரு சில குறைகள்லாம் தீரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. மருவத்தூர் போகிறவங்க அத்தனை பேருமே இந்த இடத்துக்கு போவாங்க. ஒன்று திருவண்ணாமலை, ரெண்டாவது மலையனூர், அடுத்தது பார்த்திங்கன்னா மருவத்தூர். அப்படி ஒரு சில அம்பாள் கோயில்கள் பார்த்துட்டு வருவாங்க. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஏன்னா சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்குன்றது மேல்மலையனூர். 51 சக்தி பீடங்களில் அம்மா தான் தலைமை பீடமாக இருக்காங்க. அதனால் இந்த இடத்துல நம்ம போய் வந்தால் ஒரு குறைகள் தீரும், நிறைய நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் தேடி வந்துட்டுருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க பாருங்கள், எந்த அளவுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க பாருங்கள். ஏன்னா அக்னி சட்டி ஏந்திரது ஒரு நேர்த்திக்கடன். ஆனால் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். சுற்றி ஃபுல்லாக தீப்பந்தம் எரியிற மாதிரி அதில் விளக்கு ஊற்றி ஃபுல்லாக கோயிலை வளம் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு கஷ்டங்கள் இருக்குதோ, வேதனைகள் இருக்குதோ, எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோமோ அதுக்குண்டான பரிகாரங்கள், அதுக்குண்டான உடல் வருத்தி மனம் வருத்தணும், இதெல்லாம் செய்யும் போது தான் நமக்கு பலன் தரும். அதுதான் நம்ம பல இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏதோ கேஷுவலாக போகிறது, கேஷுவலாக வரத்தால நமக்கு எந்த வித பலனும் தராது. ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு சொன்னால் நம்மளுடைய கண்ணீர்கள், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்து அழுவாங்க. கோயிலில் போனாவது நம்மளுடைய குறைகள் தராதான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து அழுவணும். நம்ம அழுவுறது அந்த அம்மாவை காதுக்கே கேட்கணுமா. ஏன்னா அந்த சக்திகள் இந்த இடத்துல நிறைஞ்சிருக்குது. இந்த இடத்துல போய் உட்காரும்போது நிச்சயமாக அம்மாவுடைய காதுக்கு நிச்சயம் கேட்கும். அதுக்காக தான் இறையருள். ஏன்னா நீங்கள் பேய் பிசாசு அந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம துஷ்ட சக்தியில் இருக்குன்ற நினைக்கிறோமோ அதே போல் அம்பாளுடைய சக்தியும் இருக்குது. ஏன்னா கெட்ட சக்தி இருக்கிற இடத்துல தான் நல்ல சக்தியும் இருக்கும். அப்போ கெட்ட சக்தி நம்மளை வாட்டி வதைச்சிட்ருக்கு. வீட்டில் கடன் பிரச்சனை, தொழில் முடக்கம், திருமணத்தில் தடை, எல்லாத்துக்குமே. அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ளே கல்யாணம் பண்ணாங்க. இன்றைக்கி 40-45 வயசு ஆகுது, ஒன்றும் கல்யாணம் ஆகலை சார். 40 வயசு மேலே ஆயிடுச்சு சார், ஒன்றும் தேடிட்டு இருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஆனால் படிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது, சகல வசதிகளும் இருந்தும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வரன் அமையலை, கஷ்டமாக இருக்குது. அப்போ ஏதோ இடத்துல குலதெய்வம், அதாவது தெய்வத்தின் குறைபாடு இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் நான். குலதெய்வ கட்டாக இருக்கலாம், குலதெய்வம் வராமல் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு தெய்வ குறைபாடு இருக்குது. அதனால தான் நம்மளை சுற்றி ஆட்டி படைச்சிருக்கு. அன்றைக்கி காலத்தில் பார்த்திங்கன்னா 16-18 வயசில் 21 வயசுலாம் கல்யாணம் பண்ணி நல்லா ஜம்முன்னு வாழ்ந்தவங்களாம் இருந்துகிட்ருக்காங்க. இன்றைக்கி 30 வயசு தாண்டியும் இன்றைக்கும் திருமணம் தாமதமாகிட்டுருக்கு. நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், பொண்ணு பார்த்துட்ருக்கேன். ஆனால் எதையுமே செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குமே போராடி தான் நம்ம பெற வேண்டிய சூழ்நிலை வந்துட்டுருக்கோம். அதான் கலியுகம். ஏன்னா ஈஸியாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நமக்கு தாமதப்படுத்தி தான் கிடைக்கும். அது காரணம் என்னென்னா நம்ம 4வது யுகத்தை கடந்து போயிட்டுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம நேர்த்திக்கடன், இறையருள், இது எல்லாமே தேவை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கலியுகத்தில் எல்லாருமே இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக நம்புகிறாங்க. அது மதம் வேறையாக இருக்கலாம், ஜாதி வேறையாக இருக்கலாம், அதெல்லாம் அது ஒரு பெரிய இதுவே இல்லை. ஏன்னா இங்கே இடத்துல வராதவங்க யாருமே இல்லை. அம்பாள் கோயிலுக்கு கிறிஸ்டின், முஸ்லீம், இந்துக்கள் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. எல்லாருக்குமே இன்றைக்கி எம்மதம் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா நமக்கு நல்ல விஷயங்கள் நடந்தால் போதும், அது எந்த சக்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி நினச்சி தான் வந்துட்டுருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, வேல் குத்திட்டுருக்காங்க பாருங்கள், எந்த அளவுக்கு நீட்டு வேலை குத்துறாங்க பாருங்கள். அந்த மாதிரி
நம்ம ஒரு நேர்த்திக்கடன் ஒரு கோயிலுக்கு போனால் என்னென்ன நேர்த்திக்கடன் செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்யும் போது தான் நமக்கு பலன் தருது. நீங்கள் எந்த வேணாலும் வச்சுக்கலாம். வயசாகி போச்சு சார், என்னால் வந்து அந்தளவுக்கு நேர்த்திக்கடன் செலுத்த முடியலன்னு சொன்னால் உண்ணாவிரதம் இருக்கலாம். உண்ணாவிரதம் இருக்கலாம். இன்றைக்கி சாப்பிட மாட்டேன் சார் இன்றைக்கி காலையிலேருந்து, இல்லை வயசாகி போச்சு என்னால் சாப்பாடெலாம் வந்து இருக்க முடியாதுன்னு சொன்னால் வாய் பேசாமல் இருக்கலாம். வாரத்தில் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா மௌன விரதம் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. சார் இன்றைக்கி ஒரு நாள் நான் பேசவே மாட்டேன் சார், இன்றைக்கி மௌன விரதம் இருக்கிறேன் சார் அப்படின்வாங்க. அப்போ உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தா போதும். அதுதான் பக்திங்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. என்னால் வந்து எதை என்ன கொடுக்க முடியும் அதை கொடுக்குறதா பக்தி. நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம். ஒரு அங்க பிரதட்சணம் பண்ணலாம், அடி பிரதட்சணம் போடலாம், முட்டி போட்டுக்கிட்டு போகலாம். அப்புறம் நேர்த்திக்கடன்றது பல வகை இருக்குது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சித்தாடை கட்டிக்கிட்டு வருவாங்க. ஏன்னா அம்மாவே அந்த கஞ்சுலி வேஷத்தோடு தான் வந்திருக்குன்னு ஒரு ஐதீகம். அதனால் அந்த கஞ்சுலி வேஷத்தை போட்டுட்டு வருவாங்க. அடுத்தது வந்து வேப்பஞ்சலை கட்டிட்டு வருவாங்க. நிறைய இருக்குது. நம்ம ஒவ்வொன்றுமே உங்களுக்கு எந்த வந்து உங்களுக்கு நேர்த்திக்கடனாக செலுத்த முடியுமோ, முடிகாணிக்கு கூட ஒரு நேர்த்திக்கடன் தான். ஏன்னா குலதெய்வத்துக்கு தான் வந்து மொட்டை அடிக்கணும் காது குத்தணுங்கிறதில்ல. அது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து முதல்ல கொடுக்குறது குலதெய்வத்தை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த சன்னதிக்கு போனாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். நேர்த்திக்கடனாக முடிய கொடுக்கலாம், நேர்த்திக்கடனாக கடா வெட்டலாம், அன்னதானங்கள் போடலாம். அதனால் உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பரிகாரங்கள் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல பண்ணும்போது தான் நமக்கு வந்து பலன் தரும். சார் எனக்கு பண வசதியெல்லாம் இருக்குது சார், சொத்து சுகம்லாம் எல்லாமே இருக்குது சார், ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்குது சார். அந்த பணம் தான் உங்களுக்கு வந்து பரிகாரங்களே. அந்த பணத்தை பரிகாரங்கள் பண்ணும்போது இது எல்லாமே நம்மளுக்குள்ளே வரும். ஏழையின் செருப்பில் இறைவனை காணலாம். நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். நிறைய சொல்லுவாங்க, சார் எனக்கு கடவுளே அவர் தான் சார், அவர் முன்னே நின்று எனக்கு நடத்தி கொடுத்தார் சார், கல்யாணமே எப்படி நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன், பணத்துக்கு இல்லாமல் தடமாட்டிக்கிட்டு இருந்தேன், போனவுடனே கேட்டவுடனே உதவி பண்ணார் சார் அப்படின்வாங்க. அப்போ எங்கேருந்து வருது கடவுள்? கடவுள் என்பது நமக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்கு. நீ தான் கடவுள், வேறு யாரும் இல்லை. நீ என்ன நினைக்கிறாயோ அது நல்லதாக நினச்சா நல்லதே உனக்கு நடந்து சேரும். கெட்டதை நினச்சிட்டு இருக்குன்னு சொன்னால் கெட்டது தான் விதைக்கும். அதுதான் சொல்கிறது, என்ன விதைக்கிறே அதுதான் அறுவடை செய்வாய். அந்த மாதிரி தான் வந்து ஒரு நேர்த்திக்கடன் வந்து எந்தெந்த கோயிலுக்கு என்னென்ன மாதிரிலாம் நேர்த்திக்கடன் செய்யணும். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து சகஜமாக எல்லாம் கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி தாமதப்படுத்தி தான் கிடைச்சிட்ருக்கு. தாமதங்கள் ஆகும்போது தான் நம்ம கோயிலை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த கோயிலுக்கு போகணுமோ அந்தந்த கோயிலுக்கும் போயிட்டுருக்கோம், என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து ஒரு விஷயம் நடக்கணும்னா நம்ம போராடித்தான் வாங்கணும். எனக்கு போராடினா தான் ஜெயிக்க அந்த காலகட்டத்தில் தான் நம்ம வந்துட்டுருக்கோம். ஏன்னா 5125 ஆண்டுகள் தாண்டி போயிட்டு கலியுகம். இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது. ஆரம்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள், ஏன்னா இது ஒவ்வொரு யுகத்திலும் நடந்த விஷயங்கள் தான் இப்போ இந்த கலியுகத்தில் எல்லாம் சேர்ந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. திரேதா துவாபரம் கலியுகம்னு சொல்லிட்டு என்னென்ன யுகத்தில் என்னென்ன நடந்ததோ அதுதான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு புராணங்களில் வந்த விஷயங்கள் கடந்து தான் இப்போ நம்ம நடத்திட்டுருக்கோம். கணவன் மனைவியாக இருக்கட்டும், பங்காளி சண்டையாக இருக்கட்டும், சொத்து சுகத்துக்காக இருக்கட்டும், ஒவ்வொரு புராணங்களில் என்னென்ன நடந்ததோ அதுதான் இப்போ மொத்தமாக சேர்ந்து நடந்துகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா சொத்து சார் சொத்து வந்து பிரித்து கொடுக்கல, கோர்ட்டு கேஸமாக சுற்றிட்டுருக்கோம். இதுதான் வந்து பஞ்சபாண்டவர்கள் மகாபாரத போர் நடந்தது தான். நாடு நகரங்கள்லாம் இழந்துட்டு அவங்க போய் வனவாசம் இருக்கிறாங்க, வந்து கேட்குறாங்க எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நாட்டையாவது பிரித்து கொடுங்க அப்படின்னு. நான் ஒரு குண்டூசி கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். அப்போ வந்து எதையுமே தரமாட்டேன்னு சொல்லிட்டு, ஏன்னா வனவாசம் இருந்துட்டு வந்து கேட்கும் போது அவங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சொல்லும் போது தான் அது வந்து மகாபாரத போரே நடக்கிறது காரணமே. 5 பேர்களை வச்சு 100 பேர்களை வீழ்த்துறார் கிருஷ்ணர். நீங்கள் பார்த்துருக்கலாம் எப்படி 5 பேர் சாத்தியமாகும், எப்படி நடந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதெல்லாம் நடந்த உண்மை சம்பவங்கள் தான். நீங்கள் வந்து பொய்ன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ராமாயணமாக இருக்கட்டும், ஏன்னா ராவணன் வாழ்ந்த இன்றைக்கும் வந்து அவனுடைய அந்த இது இருந்துட்டு தான் இருக்குது. பார்க்கலாம் அது எப்படி அந்தளவுக்கு கட்டியிருப்பாங்க, எப்படி அது மேலே இருந்திருப்பாங்க. இன்றைக்கும் அந்த குளம்லாம் அந்த இருக்குது அந்த இடத்துல வந்து. அப்போ பறக்கும் தட்டே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி இவங்கெல்லாம் வாழ்ந்த காலத்தில் தான் இப்போ இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்.
அதெல்லாம் பொருட்காட்சியாக தான் இருந்திருக்கு. இன்றைக்கி நான் வந்து ஒரு சில இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரமிப்பாக எப்படி கட்டியிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் உண்மை சம்பவங்கள் தான். செஞ்சிக்கோட்டைன்னு ஒரு இருக்குது இங்கே, அங்கே ராஜா கோட்டை ராணி கோட்டைன்னு இருக்குது. அப்போ அவங்களாம் இருந்தது உண்மை தானே. ஒன்றும் காலங்கள் போக போக வந்து நம்ம ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் உண்மையான சம்பவங்கள் தான். அவங்க வாழ்ந்த பூமியில் தான் இப்போ இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ என்னென்னா பிரச்சனைகள் ஓவராக இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து எல்லாமே 100க்கு 75 பேர் கெட்டவன் சொல்லிட்டு கலியுகம் சொல்லியிருக்கு. மிச்சம் 25 பேர் தான் நல்லவன், மனசாட்சி உள்ளவன், கட்டுப்பட்டு தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவன். இது எல்லாமே. மற்ற 75 பேர் கெட்டவனாக இருந்துட்டு இங்கே வந்து எனக்கு இதெல்லாம் செய்யுங்க அதெல்லாம் செய்யுங்க சொன்னால் எப்படி நடக்கும்? நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும். நீ என்னென்ன பண்ணிகிட்ருக்கோ அது உனக்கு திருப்பி தானே அடிக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்னென்னவோ விஷயங்கள்லாம் தேடி போயிட்டுருக்காங்க. மந்திரம் மாந்திரிகம் அந்த வேலைகளில் போயிட்டுருக்காங்க. அதனால தான் செய்வினை கோளாறு எல்லாமே சார் எனக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை சார், கஷ்டங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிகிட்ருக்காங்க. கிரகங்களும் அந்த மாதிரி தான். நம்மளை பார்க்கலன்னு நினைக்காதுங்க. கிரகங்கள் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. என்னென்ன கிரகங்கள் நமக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையுமே நல்லது செய்கிற கிரகங்களும் இருக்குது, கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்களும் இருக்குது. நம்ம என்னென்ன யாருக்கு என்னென்ன செய்கிறோமோ அது அப்படியே வரும் நமக்கு. அதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். அண்டத்தில் என்ன இருக்குதோ அங்கே நடக்கிறது இங்கேயும் நடக்குமா. அப்போ கலியுகம் எப்போ அது வந்து போயிட்டே கடந்து போயிட்டுருக்கோம். கடந்து போகும்போது எல்லாத்தையும் நமக்கு ஒரு மாறுதல் ஏற்படணும். அதனால் அன்பு பாசம் நேசம் இது எல்லாமே வந்து நிறைய குறைஞ்சி போயிருக்கு. பெற்றவங்களுக்கு வந்து நம்ம சரியான முறையில் பராமரிக்கிறது இல்லை, குழந்தைங்களை பராமரிக்கிறது இல்லை, பொண்டாட்டி போகும் புருஷன் வந்து ஒத்துமையாக இல்லை. ஆமாம், பல பிரச்சனைகள் நம்ம குடும்பத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் உள்ளே வந்துருச்சு, பிரச்சனைகளாகவே வந்துட்டுருக்கு. வாழ்க்கையை ஏன் வாழ்ந்துட்டுருக்கோம்? ஏன்னா அந்த காலத்திலலாம் பார்த்தோன்னா 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள்லாம் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து 122 120 வயசுக்குள்ளே நமக்குள்ளே 50 வயசு தாண்டும் போது நமக்கு இதுக்கு மேலே வாழ்க்கை வேண்டாம். ஏன்னா இந்த கலியுக வாழ்க்கை அந்த மாதிரி நரக வாழ்க்கையை தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானிக்கிறோம். அந்த இடத்துல தான் இருந்துகிட்ருக்கோம். அப்போ ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிற காலங்கள் நிம்மதியாக போகிறோன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத தானமாக கொடுங்க. பணம் இருக்கிறவங்க பணத்தை தானமாக செலவு பண்ணலாம். என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் இருக்கிறத தானமாக கொடுங்க. நீங்கள் இல்லைன்ற ஒரு இதுவே இல்லை. நமக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் பிரச்சனையாக இருக்குது, சிக்கலாக இருக்குது, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஜீவராசியில் கூட நீங்கள் தானங்கள் போடலாம். ஒரு சிலர் பார்க்குற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போடும்போது ஒரு திருப்தி சந்தோஷம். அவங்க கூட சாப்பிட மாட்டாங்க. மற்றவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சார் அந்த சாப்பாடு போட்டதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்ட்டுருவாங்க. நான் நிறைய பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இங்கே அன்னதானங்கள் போடும்போது அவங்களுக்கு முன்னே நின்று நான் அன்னதானங்கள் போட சொல்லி கூட இருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுவேன். ஹெல்ப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களே சாப்பாடு எடுத்து வச்சுக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு போட்டு அழகு பார்ப்பாங்க. அதனால் அவங்கக்கிட்ட இருக்கிறது என்ன ஏதோ அதை நம்ம கொடுக்கணும். இல்லை இந்த வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கணும். நம்ம போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. அப்போ சந்தோஷமாக போகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை போதும். ஆண்டா இறைவா என்னை படைச்சிட்டேன், இந்த பிறவியை வந்து நல்ல பிறவியாக மாற்றி கொடுத்து எனக்கு வழி நடத்தி நான் போகிற போக்கில் வந்து நல்லதாகவே நான் போய் சேரணும். எனக்கு எந்த துன்பங்களும் கஷ்டங்களும் கொடுக்காத. நான் ஏற்கனவே ஏதோ ஒரு பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அது தீர்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனைவிடம் வேண்டும் போது அது நிச்சயமாக பலன் தரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து அன்னதானத்துக்காக நிறைய பேர்கள் தான தர்மங்கள்லாம் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தானத்தில் தான் வந்து நம்மளுடைய பிரச்சனை எல்லாமே குறையுதான். அதுக்காக தான் தானத்தெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் முடிஞ்ச உதவிக்கு வந்து உங்களால் இல்லைன்றவங்களுக்கு வந்து கேட்கும் போது உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அதுதான் பரிகாரங்கள். அதுதான் வந்து இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நாங்களும் அதில் தான் சொல்லிகிட்ருக்கோம் வந்து. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு பார்த்து நம்ம செய்கிறோமோ நமக்கு மேலே இருக்கிற ஆண்டவன் நமக்கு நிச்சயமாக கொடுப்பான். அதனால தான் இன்றைக்கி கோட்டீஸ்வரன் பணம் புகழ் எல்லாமே செல்வாக்கு எல்லாமே கூடி இருக்குதுன்னா பாருங்கள், அவங்க அந்தளவுக்கு வந்து எல்லாருக்குமே உதவிகள் தேடி தேடி கண்டுபிடிச்சி போய் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இறைவன் வந்து அப்படியே பல கோடி ரூபாய் வந்தபடியே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு தெரியும், என்ன எந்த அளவுக்கு பணங்கள் சேர்ந்துட்டாங்களோ இதுக்கு மேலே நமக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம நினச்சதெல்லாம் அடைஞ்சிட்டோம். அப்போ எதில் சந்தோஷம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏழை எளியோர்களுக்கு முடிந்த உதவிகள் செய்யும் போது தான் அதில் சந்தோஷப்படுவாங்க. அதான் டாட்டா நிறுவனமே அவரே சொல்கிறார். பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமே வந்து நான் பேரு புகழ் பணம் சம்பாதிக்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷம் கிடைக்கல, அந்த குழந்தை ஊனமுற்றவர்களுக்காக ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி தயார் பண்ணி பசங்களுக்கு அத்தனை பேருக்குமே கொடுக்குறார்.
அதில் தான் எனக்கு சந்தோஷம் கிடைச்சிது. ஏன்னா ஒவ்வொரு வெற்றியும் எனக்கு கிடைக்க கிடைக்க என்னாச்சுன்னா கடைசியாக வந்து நம்ம எதையும் எடுத்துன்னு போக போகிறதில்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போகிறோம். ஏன்னா இங்கேருந்து ஒரு அண்ணா கயிறு கூட எடுத்துகிட்டு போக முடியாது, அந்த மாதிரி இருக்குது. அப்படி இப்போ அவங்களுக்கு வந்து அனுபவம் வந்துடும். எல்லாத்தையுமே ஜெயித்தோம் வாழ்க்கையில், எதையுமே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. அப்போ இருக்கிறத என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கு தான் ஷேர் ஹோல்டர்லாம் கூப்பிட்டாரு. 1,00,000 கார் வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா நிறைய அவருடைய பேட்டிகள்லாம் பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து ஏன்னா அதை சந்தோஷப்படுத்துகிறாங்க, அவங்க சந்தோஷமாக கொடுக்குறாங்க. அதனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் எவ்வளோ கோடிக்கணக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஒரு இழப்பீடு வரும்போது என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். நிச்சயமாக பெரிய பெரிய அமௌண்ட்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி பொருளாதாரமே நாடே வந்து அவங்கள நம்பி தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க சொன்னால் போதும், உடனே பணம் அத்தனை பேர் டோனர் கொடுத்துட்டு இருப்பாங்க. வெளிநாட்டில் ஃபண்டுலாம் கூட வந்தது. நம்மளுடைய கொரோனா காலங்களில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்தே ஃபண்டு அனுப்பிச்சி விட்டாங்க. சார் எங்களால் வந்து அதிகப்படியான அமௌண்ட்டு கொடுக்க முடியல, ஏன்னா எங்களுக்கு வந்து இங்கே தட்டுப்பாடு போட்டிருக்காங்க, இவ்வளோ ஃபண்டு வந்து வெளியே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால் எங்களால் முடிஞ்ச உதவிகள் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழகத்துக்கு வந்து கொரோனா டைமில் வந்து கொடுத்து உதவுனாங்க. அப்போ எங்கேருந்து அவங்களுக்கு வந்தது, எப்படி கொடுக்கணுன்ற எண்ணம் வந்தது? அதுதான் வந்து இன்றைக்கி அரசியலமைப்பு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு உதவி கேட்டு வந்துட்டுருக்காங்க, உதவி செய்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பண தேவைகள் வந்து பூர்த்தி அடையுது காரணம், ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது தான் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் எல்லாமே சொல்லிகிட்ருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கஷ்டத்துக்கு விடுதலை ஆகணும்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு சில விஷயங்கள், எறும்புகளுக்கு போடலாம், தானங்கள் கொடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கடலில் உள்ள மீன்களுக்கு தானமாக போடலாம். அது எல்லாமே நம்மளை கடவுளாக தான் நினைக்கும். எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ கிடைக்குதுன்னு சொன்னால், ஒரு சாப்பிடக்கூடிய பொருள் கிடைச்சா அது கடவுளாக தான் நம்ம நினச்சி சொல்லும், ஏதோ ஒரு கடவுள் நமக்கு போட்டிருக்காங்க, ஜீவனம் போட்டுட்டான் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு தான் நம்ம சொல்கிறது எறும்புகள், ஈக்கள், நாய்களுக்கு இது எல்லாமே. ஏன்னா ஒரு சாமியார்லாம் பாருங்கள், சாமியார்லாம் வந்தாங்கன்னா அந்த விசிறி எடுத்து விசிறுவாங்க. நடக்கும்போது கூட ஒரு பூச்சி அடிபடக்கூடாது. நம்ம தினசரி இன்றைக்கி கண்ணு முன்னு தெரியாமல் போயிட்டுருக்கோம். எத்தனை ஜீவராசினு கீழே அழியுதுனே தெரியாது. நம்ம கீழே காலு கீழே வந்து எத்தனை ஜீவராசி அழிஞ்சிட்ருக்குன்னு தெரியாது. இன்றைக்கி அந்தளவுக்கு கண்மூடித்தனமாக நடந்துகிட்ருக்கோம். யாரையுமே நம்ம பார்க்கறதில்ல. அந்த மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. பார்த்தா நிறைய ஆக்சிடென்ட் சார், நிறைய பிரச்சனை சார் அந்தந்த இடத்துலையே வந்து இருந்துருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு வேகமாக போயிட்டுருக்காங்க. எல்லாமே வேகத்தோடு ஓடிட்டுருக்கோம். வாழ்க்கைங்கிறது வேகமாக போயிடுச்சு. அப்போ வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி போச்சு. கஷ்டங்கள் பிரச்சனை தான் கூடி இருக்குது, சந்தோஷங்கள் வந்து குறைஞ்சிருக்குது. இது எல்லாமே மாற்றணுன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே நினச்சி இன்னும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், எந்த நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கணும். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. முருகர் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. அது வாக்கு என்ன சொல்கிறது கேளுங்க. இந்த குடும்பத்தில் என்னென்ன கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கஷ்டங்கள்லாம் நீ இருக்கும்போது எப்படி வருது? அது இல்லை எதுனா இருக்குதா, இந்த செய்வன் இருக்குதா, ஊழல் இருக்குதா, ஜென்மம் இருக்குதா? இந்த பாலனுக்கு தோசை இருக்குது, இந்த பாலனுக்கு தோசை கைச்சா செய்ய முடியுமா? உனக்கு ஏற்கனவே அளவு போட்டுக்கிறாங்களா இல்லையா? முருகா உனக்கு அம்மா நீ போட்டுக்கிறியா? சந்தோஷமா கேட்குறேன், கேளாமா போட்டுச்சா? முருகையா சொல்லுப்பா. கஷ்டங்க இது, அதனால தான் கேட்குறாங்க. வீட்டில் 1008 கஷ்டங்கள் வந்துருக்குதுல்ல, பிரச்சனைகள்லாம் இருக்குது அவங்களுக்கு. நீ இருக்குமா பிரச்சனை ஆகுதுன்னு அவங்க கேட்குறாங்க. அந்த ஓட சுற்றி வச்சுருக்கீங்க, இந்த ஓட சுற்றி வச்சுருக்கீங்க. சக்தி இருக்குது, அதுக்கு என்ன பண்ணா நான் வேலை பண்ணேன்.
அதுதான் காவு கொடுக்குது. என்ன காவு கொடுக்கலாம்? கோழி கொடுங்க. கோழி கொடுத்தா இந்த கட்டை சட்டி கொடுமா? போயிடும். இது எப்போ செய்யலாம்? அமாவாசை அன்னைக்கு செய்யலாம். அமாவாசைக்கு. அமாவாசைக்கு வந்து நைட்டில் செய்தா பகலில் செய்தா? நைட்டு எத்தனை மணிக்குமா? 11 மணிக்கு. 11 மணிக்கு நைட்டில் இந்த போய் அட்டை போட்டால் அந்த கட்டை சட்டில் கூடுமா? போயிடும். கிராம தேவி இருக்கும்போது அம்மா உன் தாய் அங்கே இருக்கும்போது இந்த கட்டை காசு எப்படி வந்தது? என் தாய் 3 வருஷமா விலகி இருக்கா. அந்த வீட்டு உள்ள ஒன்றும் போல. உள்ள போல. அம்மா வந்து விலகி இருக்கிறாங்க, அதனால கஷ்டங்கள் உள்ள வந்துருச்சு. அந்த தாய் உள்ள நுழைய விட மாட்டுது. பரிகாரம் இந்த காவு குத்துட்டா இந்த தாய் உள்ள போகுமா? போவோம். போறோம்னா கட்டு பண்ணி கொடுக்குறியா? சத்தியம் பண்ணி கொடுப்பா கொடுப்பா. எப்பா பால் எனக்கு நீ குடிக்கொண்ட பால் இருக்குது. எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லாம இருக்குது. இல்லை நீயே பார்த்துக்கிற இல்லை ஆளுங்க ஆஸ்பத்திரி முடியுமா போன எதுவும் பார்த்தாவில்ல. இன்னும் 1 வருஷம் நான் உடம்பு நான் நல்லா நீ நல்லா ஆக்கி கொடுக்குறியா? அப்படின்னா காப்பாற்றி கொடுக்குறப்பா. நானே காப்பாற்றிக்கிறேன் சொல்லி கொடு. நானே இந்த மாலை காப்பாற்றுவேன். கொடு கொடு கொடு. பாதுகாப்பு பண்ணி இருந்து பாலங்கிட்ட எந்த தீய சத்தியும் சேராத. நான் காப்பாற்றுவேன். இந்த பால் எனக்கு இந்த பழத்தை வாங்கி அவங்களுக்கு கொடு. 3 நாளைக்கு கவுச்சி கவிச்சு சாப்பிடாம கட்டுல படக்கூடாது. எதுலயும் பண்ணக்கூடாது. பண்ணாத இருந்தா அந்த தீய சக்தி உன் வீட்டு உள்ள வரும். அப்ப நீ போய் அட்டுட்ட பிறகு இந்த தாய் இந்த வீட்டுக்கு வந்து வெளில போவோம். பார்க்கும்போது அது உனக்கு தீய சக்தி காட்டும். அதுக்கப்புறம் நானே போயிடும். அந்த தீய சக்தி வெளியே போயிடுறது தெரியும். அம்பாள் வந்து உள்ள வர்றது தெரியும் அப்படின்னு சொல்லுது. இல்லம்மா இப்போ வந்து முருகர் பேசுகிறதா நீங்கள் கேட்டீங்க. இந்த மாதிரி வந்து அருள்வா கேட்கணுன்னா நேரடியாக என்னுடைய ஃபோன் நம்பர் பண்ணிவிட்டு வந்து அம்மா கிட்டேருந்து அருள்வா கேட்கலாம். உங்கள் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். மலையனூர் வந்தால் மாற்றங்கள் வரும். நிச்சயமாக நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி தருகிறோம். இது மயான காளி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகுமன பச்சையை கட்டு, மிருகத்தை கட்டு. ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டி நீ சபையை கட்டு, சத்துரை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு. சிங் வங் லங் லங். ஓம் சிவாய நம சிவாய நம. ஓம் ஸ்ரீம் கிளீம் வாம நம சுவாகா. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். மேல்மலையூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா. என்னுடைய நம்பருக்கு எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி பேசி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நேரடியாக வரலாம். வந்து என்ன நேரடியாக பார்க்கலாம். ஜோதிடமாக இருக்கட்டும், இல்லை திருமண தடையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், இல்லை அம்மா கிட்ட அருள்வா கேட்கறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம நேரடியாக பார்த்து நீங்கள் அதுக்குண்டான பரிகாரங்கள் தீர்வுகள் எல்லாமே கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டு போகலாம். ஏன்னா இந்த கெட்ட சக்திகள், துஷ்ட சக்திகள், பேய் பிசாசு, பில்லி சூன்யம் அத்தனைக்குமே இந்த கோயில் வந்து கட்டுப்படுத்துது. அதனால் நம்பிக்கையோடு வாங்க. நன்றி வணக்கம். மேல்மலையூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா.